ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்றில்லவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளையில் இயங்கி வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் சார்பாக இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் கண்காட்சி அரங்கத்தில் நான் தேர்வு செய்துள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனையின் பெயர் ஹசன் மக்ஃபர் பேகம். நாம் நம்முடைய நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை அடைந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் 78 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய நாடு எப்படி இருந்தது என்பதையும் இந்த நாட்டுக்காக தங்களின் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்த தியாகிகள் குறித்தும் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த நேரத்தில் இந்திய விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்ட அநேக முஸ்லிம் அல்லாதவர்களின் பெயர்களை பேசப்பட்டாலும் இந்திய விடுதலைக்காக தங்கள் உடலாலும் உடைமையாலும் பெரும் பங்காற்றியவர்கள் இஸ்லாமியர்கள். இன்று நாம் சிறுபான்மை சமுதாயமாக நாம் இருந்து கொண்டு பெரும்பான்மையான மனிதநேய பணிகளில் ஈடுபடுவதை போன்று அன்றைய காலங்களில் நாம் சதவீதத்திற்கும் அதிகமாக போராடியவர்கள், ஈடுபட்டவர்கள், இழந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை யாராலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. எந்த அளவுக்கு என்றால் காந்தியடிகள் கூட என்னுடைய தோளில் 2 சிங்கங்கள் இருக்கிறது, அதனால் எனக்கு பயமே இல்லைன்னு சொன்னார். அவர் யார் சொன்னாருன்னா முகமது அலியும் சௌக்கத் அலியும். அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் பாடுபட்டுள்ளார்கள். இஸ்லாமிய ஆண்கள் தான் இந்த அளவுக்கு பாடுபட்டுள்ளார்கள் என்றால் அதற்கும் ஒருபடி மேலாக இஸ்லாமிய பெண்களும் இந்திய விடுதலை போராட்டங்களில் பெரும் பங்காற்றியுள்ளார்கள். இஸ்லாமிய பெண்கள் என்றாலே ஃபர்தா அணிஞ்சு பதுங்கி நடப்பாங்க, கோழைகள் என்றெல்லாம் பேசப்படுற நிலையில மற்ற மதங்களில் பெண்கள் சுதந்திரமாக இருப்பதை போல வெளியே வருவது கிடையாது என்றெல்லாம் பேசப்படுற நிலையில பெண்கள் வாள்களை எடுத்து போர் புரிந்திருக்கிறார்கள். அதுவும் படைக்கு தலைமை தாங்கி தளபதிகளாக நின்று செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது மிக இல்லை. அப்ப இதிலிருந்தே தெரியுது இஸ்லாம் வீரத்தை கற்றுத்தருகிறது. யார் தன்னுடைய செல்வத்தை பாதுகாப்பதற்காக போரிட்டு கொல்லப்படுகிறாரோ அவர் ஷஹீத் ஆவார், உயிர் தியாகம் செய்தவர் ஆவார் என்று இஸ்லாம் கூறுகிறது. அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுவதற்கு தரக்கூடிய அதே வெகுமதியை தன்னுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்கும் போடுவதற்கும் இஸ்லாம் தருகிறது. அப்ப இஸ்லாம் இந்த அளவுக்கு வீரத்தை கற்றுத்தருகிறது. ஜான்சி ராய் லக்ஷ்மிபாய் அவருடைய படைக்கு தளபதியாக நின்று போரிட்டவர் தான் இந்த ஹசன் மக்ஃபர் பேகம். படைக்கு மத்தியில் நின்று சகவீரனாக போரிடுவது என்பது கூட நம்மை பொறுத்தமட்டில் பெரிய விஷயம். அதுவும் படைக்கு தலைமை தாங்கி தளபதியாக நின்று செயல்பட்டிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இந்த அளவுக்கு அவரிடம் போர்த்திறன் இருந்ததால்தான் இப்படி ஒரு பதவியே அவருக்கு கிடைத்தது. ஆனால் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணம் செய்த இந்த ஹசன் மக்ஃபர் பேகம் அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு தான் தெரியும்? அவருடைய பெயரை பற்றி நம்மில் பல பேர் இப்போதுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜான்சி ராணின்னா தெரியாத ஆள் உண்டா? ஆனால் இந்த ஹசன் மக்ஃபர் பேகம் அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறிய நினைத்தால் கூட அவரை பற்றியான எந்த வரலாறுமே எந்த வரலாற்று ஆய்வாளர்களாலும் எழுதப்படவில்லை. ஆனால் ஜான்சி ராணினா ஒரு பிறப்பு இறப்பு இந்த சுதந்திரத்துக்காக என்னெல்லாம் செஞ்சாங்கிற எல்லா வரலாறும் பதியப்பட்டிருக்கான இவருக்கு எந்த வரலாறுமே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் முஸ்லீம் என்ற ஒரே காரணம்தான். முஸ்லீம்களுடைய தியாகத்தை மறைப்பதற்கான காரணம் என்னன்னா முஸ்லீம்கள் என்றாலே இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள், தீவிரவாதிகள், இந்த நாட்டின் மீது எந்த விதமான அக்கறையுமே இல்லாதவர்கள் என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும், என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும், இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்ப சாமானிய மக்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தணும் என்ற காரணம்தான். இவர்கள் இந்த பூமியில் சுதந்திரமாக வாழ்வதற்கு தங்களுடைய இன்னுயிரை நீத்தவர்கள் இஸ்லாமியர்கள். இப்படி இஸ்லாமிய ஆண்கள் மட்டுமல்ல இஸ்லாமிய பெண்களும் பெரும் பங்காற்றியுள்ளார்கள். அப்போ ஜான்சி ராய் லக்ஷ்மிபாய் அவருடைய படையில் ஹசன் மக்ஃபர் பேகம் கொல்லப்பட்டு உயிர் தியாகம் செய்திருக்கிறார். இப்படி இஸ்லாமியர்களுடைய தியாகம் என்பது அளப்பெரியது. இன்னும் சொல்லப்போனா காந்தி தன்னுடைய எங்கித்தியா பத்திரிகையில் திப்பு சுல்தான் பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்கள் பெங்களூரை கைப்பற்றிய போது திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்க பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். அதற்கு வேண்டி சர்வதேச கூட்டமைப்பையும் உருவாக்க விரும்பினார். இவருடைய இந்த நடவடிக்கைகளால் காந்தியை வியந்து தன்னுடைய எங்கித்தியா பத்திரிகையில திப்பு சுல்தான் தலைமையில போர் நடைபெற்றிருந்தால் இந்த நாடு என்றோ விடுதலை அடைந்திருக்கும் என்று பேசினார். அப்ப ஒரு இஸ்லாமியரை பார்த்து காந்தியை வியந்து பேசுறார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மதவெறி பிடித்தவர்கள் இவருடைய வரலாறே மறைக்க பார்க்குது. இவர் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டார், உண்மை இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டார் என்பதை வச்சு ஒரு பிரிவினை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். என்னன்னா உண்மையை பார்த்தோம்னா அவர் மத இலக்கணத்தை பேணி பாதுகாத்த ஒரு மாமன்னர் தான் திப்பு சுல்தான். கோயில்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருக்கிறார். இப்படி மத நல்லிணக்கத்தை பேணி பார்த்த இந்த மாமனுடைய வரலாறையே மறைக்க பார்த்தவர்கள் ஹசன் மக்ஃபர் பேகத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவரை பற்றியான ஒட்டுமொத்தமாக மறைத்து விட்டார்கள். அவர் பற்றியான மொத்த வரலாறுமே மறைக்கப்பட்டு விட்டது. ஆகவே நாம் இஸ்லாமுடைய தியாகத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும். புதைக்கப்பட்ட வரலாறுகளுக்கு புத்துயிர் கொடுப்போம். வரலாறுகளை நாமும் கற்போம், பிறருக்கும் கற்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.